ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ரேஷன் கடை பருப்பில் ஈஸியான சுவையான சாம்பார் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சாம்பார் வந்து நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை தோசை இட்லிக்குனாலும் சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்யணும் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரேஷன் கடை துவரம்பருப்பு ஒரு 50 எடுத்திருக்கேன். அது கூடயே பாசிப்பருப்பு ஒரு 50, ரெண்டும் பாதி பாதி எடுத்திருக்கேன். அது கூட சின்ன காயத்துண்டு, சிறிதளவு உப்பு, சிறிதளவு மஞ்சத்தூள், இதை மட்டும் போட்டு தனியாக குக்கரில் வந்து ஒரு 3 விசில் நம்ம வச்சிட வேண்டியதான். இப்போ வந்து குழம்புக்கு வந்து தாளிப்பு செய்ய போகிறோம். சட்டி நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றி சிறிதளவு கடுகு, சிறிதளவு சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம். என்கிட்ட வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் வந்து 2 சின்ன பல்லாரி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் சாம்பாருக்கு கூடுதலாக சுவை கொடுக்கும். சின்ன வெங்காயம் இருந்தாலும் அதை போட்டுக்கோங்க. இது வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, நான் இந்த சாம்பாருக்கு வந்து நான் புளி சேர்க்க மாட்டேன், அதனால் தக்காளி வந்து நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து புளி சேர்ப்பிங்கன்னா 1 தக்காளி மட்டும் போடுங்க, போதும். 2 தக்காளி போட்டு இது நல்லா பொன்னிறமாக வந்து வதங்கினதுக்கப்புறம் என்னென்ன காய்கறி உங்களுக்கு கிடைக்குதோ அந்த காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நீங்கள் முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கேரட்டு, பீன்ஸ் போடனாலும் போட்டுக்கலாம். இல்லை தடியங்காய் மட்டும்தான் இருக்குனாலும் தக்காளி போட்டுட்டு அதுக்கடுத்து தடியங்காவை போட்டுட்டு நம்ம சாம்பார் வச்சிடலாம். மற்ற எந்த காய்கறியும் போட வேண்டியதில்லை. நான் இப்போ வந்து காய்கறியெல்லாம் போட்டு காய்கறிக்கு தேவையான லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம பருப்பில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், அதனால் பார்த்து போடணும். அதுக்கடுத்து சாம்பார் பொடி, நான் வந்து அந்த மகாராஜ் சாம்பார் பொடி 4 ரூபா பாக்கெட் இருக்குல்ல, அந்த ஒரு பாக்கெட் கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு, அதனால் அந்த ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்சிருந்த சாம்பார் பொடி இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. நீங்கள் ரொம்ப காரம் சேர்ப்பிங்கன்னா லைட்டாக வத்தப்பொடியும் போட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த காரமே போதுங்கிறதுனால நான் வத்தப்பொடி போடலை. போட்டுட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் காய்கறியை வேக கொதிக்க விட்டுருங்க, மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இது நல்லா வெந்துடும், கொதிக்க விட்டுருங்க. அதுக்கடுத்து இடையில நம்ம ஏற்கனவே குக்கரில் பருப்பு வச்சோம் பார்த்திங்களா, 3 விசில் வச்சோடனே நல்லா மாவாக நல்லா அவிஞ்சிட்டு இந்த பருப்பை வந்து நீங்கள் வந்து அந்த காய்கறி வந்து நல்லா வெந்து கொதித்ததுக்கப்புறம் இந்த பருப்பை வந்து நம்ம அதில் வந்து ஊற்ற வேண்டியதான். இந்த காய்கறி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அங்கே தனியாக வேக வச்சு அவிச்சிருக்கோம்ல, அந்த பருப்பை வந்து இதில் ஊற்றணும். நானே வீடியோ எடுக்கிறதுனால என்னால் ஊற்ற முடியல, கொஞ்சம் இதை கஷ்டப்பட்டு தான் ஊற்றினேன். இப்போ வந்து பருப்பை ஃபுல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சா, சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போ சாம்பார் வந்து அதுக்கடுத்து ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்ட பிறகு சுவையான